நமக்கு பல அனுபவங்கள் இருக்குது. 71, 72, 88, 89 இந்த நூரெலியா மாவட்டத்தில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல ஃபேக்டரிகள் நெருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது, பல தோட்டங்களில் ஐடென்டி கார்டு புழுங்கப்பட்டிருக்கின்றது, டயர் போட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது. மலையகத்திலே ஒரு மிக முக்கியமான நாள், விசேஷமாக மலையகத்திலே 2015ஆம் ஆண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டது. அந்த அமைப்பு ஏற்பட்டதன் பிறகுதான் இலங்கை பாராளுமன்றத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மீண்டும் 2020ஆம் ஆண்டு அதே கூட்டணியின் மூலமாக 6 உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே அந்த முற்போக்கு கூட்டணி என்ற அடையாளம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பதுளையில் செந்தில் தொண்டமான் போட்டி போட்டார், ஆனால் அதே நேரத்தில் அரவிந்தகுமாரும் போட்டி போட்டார். அவ்வளோ செல்வாக்குள்ள ஒருத்தரை இழந்து அரவிந்தகுமார் வாரதுன்னா காரணம் அந்த முற்போக்கு கூட்டணியுடைய அடையாளம். அவர் முற்போக்கு கூட்டணியினுடைய அடையாளம் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த வாக்குகளை போட்டாங்க. அவர் ப்ரொவின்ஷியல் மினிஸ்டராக இருந்தார், ஈத்தோகாவினுடைய பெரிய செல்வாக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் அடிபட்டு அதில் வந்தார். அப்போ என்னுடைய இந்த காலகட்டத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இதுவரைக்கும் மலையகத்துக்குன்னு ஒரு சாசனம் ஏற்படுத்தப்படவில்லை. பேசியிருக்கிறோம், பேரம் பேசுவோம் ஒவ்வொரு முறையும். நான் ஈத்தோகாவில் இருக்கிற நேரம் பேரம் பேசுவோம், போய் பேரம் பேசி கவர்மெண்ட்டோடு பேசி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த அந்த தேர்தலில் அவங்களுக்கு வாக்களிப்போம். அதுக்கு பிறகு அது அப்படியே இல்லாமல் போயிடும். ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணி எப்போவுமே நம்ம நியாயமானதை செய்வோம், தேவையானதை செய்வோம். இன்றைக்கி 4 வருஷ நல்லாட்சி காலத்தில் தான் நூரெலியா மாவட்டத்தில் பல அபிவிருத்திகள் வேலை செய்திருக்கின்றது. உங்கள் கண்ணுக்கு கூடாக தெரியும். நான் இதையும் சொல்கிறேன்னா, பிரதேச சபை பிரிக்கப்பட்டது நம்மளால், பிரதேச செயலகங்கள் பிரிக்கப்பட்டது நம்மளால். தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் பல 4000 வீடுகள் கட்டப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். இதுக்கு முதல்ல இந்த இப்போ 2 வருஷத்துல எவ்வளோ, 4 வருஷத்தில் எவ்வளோ கட்டியிருக்காங்க அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை வீடு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 100 தானே அதிகமான வீடுகள் கட்டியிருக்காங்களா? இல்லை. அநேகமாக பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் நடந்திருக்குது. ஆகவே எங்களுடைய எதிர்காலமும் சிறக்க வேண்டுமானால் நாங்கள் அணுகின்ற கட்சி அல்லது நாங்கள் சேர்ந்திருக்கின்ற இடம், ஒரு தேர்தல் வரும் பொழுது நம்ம எந்த கட்சியோடு இருந்து வெல்லலாம், எந்த கட்சி வந்தால் நமக்கு ஆதரவாக இருக்கும், எந்த கட்சி நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படும் என்பது அடிப்படையிலே தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்ம ஆதரவை சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கி சஜித் பிரேமதாசா எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கௌரவ மனோகணேசன் அவர்கள் சொன்னது போல சில விஷயங்களை ஒத்திருக்கிறார். அதில் முக்கியமானது எங்களுக்கு காணி உரிமை, 10 பட்ச காணி கட்டாயம் கொடுத்தே ஆகணும், அதில் எந்த விதமான டவுட் கிடையாது. 2வது எங்களுக்கு வாழ்வுரிமை காணி என்று சொல்லும் பொழுது, நாங்கள் தேயிலையை பாவிச்சிருந்தா தேயிலையை பாவிக்கிறதுக்கு குத்தகைக்கோ ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு சிறுவுடைமையாக்குவதற்கான வசதிகள், வாய்ப்புகள். அதே போல் இந்த தரிசு நிலங்கள் 41,000 ஹெக்டேர் இந்த நாட்டில் இருக்குது. அதுகளை அந்தந்த தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு பிரித்து வேறு வேறு பயிரிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், தோட்ட சுகாதார விஷயங்களை பரிணமிப்பதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும் என்றும், பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் மேற்கொண்டு உருவாக்குவதற்கு, கலாசாலைகளை உருவாக்குவதற்கு வசதிகள் செய்ய வேண்டும். இப்போ ஆகவே அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற விஷயம்தான், நான் ஜனாதிபதியாக வந்தால் நான் 48 மணி நேரத்தில் மலையகத்துக்கு ஒரு செயலணியை உருவாக்கி, ஜனாதிபதி செயலணியை உருவாக்கி, அதன் மூலம் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். தமிழ் முற்போக்கு கூட்டணி உங்களுக்கு அறங்காவலராக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 பேரும் ஒரு பேர் போயிட்டாங்கிறதுக்காக கட்சி எந்த விதமான வீழ்ச்சி அடையில. விமர்சனம் 1000 வரலாம், ஆனால் செய்யுகையில் செய்யணும் யாராவது. எந்த இப்போ இப்போ மலையகத்தில் இருக்க பெரும்பான்மை கட்சி கூட இந்த சாசனத்தை இது வரைக்கும் செய்யலை. இப்போ நம்ம வெளியிட்ட பிறகு நம்மளுக்கு அடிக்கிறதுல தான் அவங்க இருக்கிறாங்க, விமர்சனம் செய்கிறதுல தான் இருக்காங்களே தவிர அவங்க ஒன்றும் செய்யலை. செஞ்சு
இது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க கையெழுத்தே இடலை, அவங்களுக்கு ஒப்பந்தமே ஏற்படலை. 2 தரம் டைம் கொடுத்து 2 பேரும் போஸ்ட்போன் பண்ணியாச்சு. ஆகவே அப்படியான ஒரு நேரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த சாசனத்தை எழுதி அதை சஜித் பிரேமதாச வருங்கால ஜனாதிபதி அவர்களோட கொடுத்து அதற்கு நாங்கள் அனுமதியும் வாங்கியிருக்கிறோம். அந்த செயலணி வந்தால் இதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நாட்டில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஆகவே அந்த எலெக்ஷனில் கட்டாயம் நீங்கள் டெலிஃபோன் சின்னத்திற்கு வாக்களித்து சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெல்ல வைப்பதன் மூலமாக இந்த சாசனத்துக்கு உயிர் ஊட்டலாம். இந்த